ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மெசேஜ் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஆப்கானிஸ்தானை ஓடிஐலையும் டெஸ்ட்லையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அயர்லாண்டுக்கு போனாங்க. அதுதான் நம்ம T20 அசைன்மெண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் 2-0 தோல்வியோட இங்கிலாந்துக்கு போயிருக்கும். ஸோ அயர்லாண்டில் தோற்று இன்னும் யாரும் நம்மளால் வெளியே வர முடியல. ஏன்னா அது ஒரு ஏ டீம் தான். ஹர்திக் பாண்டியா, பும்ரா மட்டும்தான் இல்லை, மற்றபடி அண்ட் வருண் சக்கரவர்த்தி இல்லை. மற்றபடி அதே டீம் அயர்லாண்டு ஒரு பி டீம் வச்சு நம்ம 2-0 தோக்கடிச்சிருக்காங்க. ரெண்டு மேட்ச்மே சேஸ் பண்ண முடியாமல் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட போயிருக்கோம்னா தேர் சம்திங் நீட்ஸ் டு பி ஓவர் செக். அது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்டா இல்லை என்னன்னு தெரியல. பட் குடோஸ் டு அயர்லாண்ட், ஒரு கிரிக்கெட்டிங் நேஷன் வந்து இந்தியாவை தோக்கடிச்சிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 3.5 இயர்ஸில் ஒரு சீரீஸை இந்தியன் டீம் T20 தோத்துருக்காங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் அயர்லாண்ட் ஹஸ் பேட் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அயர்லாண்ட். இந்தியன் டீமுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதை அவங்க எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரி, அப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்தியா அயர்லாண்ட் முடிச்சு போச்சு. அடுத்து என்ன, இந்தியா இங்கிலாந்து தான். ஸோ அடுத்த டூர் தான் வந்துட்டானே, அதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்தியா இங்கிலாந்து தேர்ட் T20 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாம் நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மழையில் போச்சு. செகண்ட் மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடாக கிட்ட போய் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. நோட் ஸ்பேர். தேர்ட் T20 இந்தியன் டீம் ஜெயிச்சு 1-0 கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லை இங்கிலாந்து இங்கே சீரிஸை சீல் பண்ணுவாங்களா? ஏன்னா இங்கே 2-0 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னதான் இந்தியா 2 மேட்ச் ஜெயிச்சாலும் சீரிஸ் ட்ரா தான் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஆகட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு என்ன ஒரு போர் ஸ்டார்ட்னு நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்மரைஸ் பண்ணவே முடியல. அயர்லாண்டில் ஆன ரெண்டுமே தோல்வி. கேப்டனா பேட்டிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் T20 வந்து நல்லா ஸ்கோர் பண்ணார், ஒரு அரௌண்ட் 50 போட்டார். பட் மழையில் போச்சு. செகண்ட் T20 37 அடிச்சார். ஆஸ் அ பேட்டிங் கொஞ்சம் வர பேட்ஸ்மேனாக ஸ்கோர் பண்ணுறாரு. பட் கேப்டனாக என்ன சொல்கிறது, 4 out of 4 அந்த 3 தோல்வி அதில் ஒரு 100 செல்னா ரொம்ப கஷ்டங்க. யாராக இருந்தாலும் நஷ்டம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் நீட்ஸ் டு கம் பேக். ஹாரி ப்ரூக் அந்த அதர் சைன் மழையில் போனாலும் சரி செகண்ட் T20 பிடிச்சார். சரி, அப்படி செகண்ட் T20 டச்சப் பண்ணிட்டு நம்ம வந்து தேர்ட் T20 ப்ரிவியூக்குள்ளே போயிடும். ஸோ செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு இந்தியா ஸ்பெஷல் பேட்டிங் எடுத்தாங்க. 190 பிச்சுன்றது நம்ம சென்ஸ் பண்ணோம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் T20 ப்ரிவியூ போடல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டேன், சாரி. ஸோ செகண்ட் T20 என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டோம்னா இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அரௌண்ட் 190 அடிச்சாங்க. அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் 49, அபிஷேக் சர்மா 40, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 37, திலக் வர்மா கேமியோ கொடுத்தா 22. பட் அந்த 5 ஓவர் வந்து ஆடுறதுக்கு இன்க்யூ ஆடலாம். ஸோ இந்தியன் டீம் ஒரு சூப்பர் ஸ்கோர் 190 அடிச்சாங்க. அந்த பிச்சுக்கு 190 பர்ஃபெக்டான ஸ்கோர். தே ஷுட் ஹேவ் டிஃபெண்டட் இட், பட் சோக் பண்ணிட்டாங்க. ஏன்னா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட், பட்லர் ஃபில்சால்ட் தூக்கிட்டு எப்படா நீங்கள் தோத்தீங்கன்ற மாதிரி இருக்குது. ஹாரி ப்ரூக் ஒரு கவுண்டர் அட்டாக்கு, பேண்டன் நல்லா. பட் இந்தியானாலே இனி ஆஸ்திரேலியா டிராவிஸ் ஹெட்டோ, இங்கிலாந்துக்கு பெத்தல் சரியான அடி. மேட்ச் வினிங் நாக் 79 ரன்ஸ் நாட் அவுட். அண்ட் ஆல்சோ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து சாம் கரன் எல்லாமே அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இங்கிலாந்து டீம் 1 ஓவர் ஸ்பேர் வச்சு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஜேக்கப் பெத்தல்ஸ் அன்பீட்டன் 79. சூப்பர் நாக்கு. இந்தியாவுக்கு இனி நான் தாண்டா எனக்கு இவங்க கூட ஆடுறது தான் பிடிக்கும். T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் ப்ரூவ் பண்ணாரு. செகண்ட் T20 இந்தியன் டீம் 190 அடிச்சும் தோத்தாங்க. ஒரே ஒரு பிஷ்னை ஓவரில் மேட்ச் மாறி போச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஜேக்கப் பெத்தல். மேட்ச் இங்கிலாந்து வின். சரி, அப்போ ஷெட்யூல் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 செகண்ட் T20 ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. தேர்ட் T20 பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி மேட்ச் வந்து 10 மணிக்கு வந்து லைவ்னா 11 மணி என்ன சொல்கிறது 11 மணி இல்லை 9 மணிக்கு லைவ், 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து போன மேட்ச் மட்டும் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, 7:30. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் T20 மாதிரி 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நாட்டிங்ஹாம் நடக்குது. 4th and 5th T20 9th and 11th ஜூலை. ஸோ பிரேக்கே கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ டியூஸ்டே ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே ஒரு மேட்ச், சாட்டர்டே ஒரு மேட்ச், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரிஸ்டல், சவுத்ஹாம்ப்டன், அதோட 3 ஓடிஐ மேட்ச். ஸோ அதுதான் மெயின். ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027 நம்ம லீட் அப் பண்ணுறோம். ஸோ T20 சீரிஸ் பெருசாக கன்சிடர் பண்ணால் ஒரு புது வேக்கப் கால் ரெண்டு டீமுக்கும் சொல்லலாம். சரி, அப்போ ஸ்டாட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாம் நடக்குது. ஸோ இந்த T20 இந்த கிரவுண்டில் T20 ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. 2009, 10 வரைக்கும் 12 வரைக்குமே இங்கே நிறைய T20 மேட்சஸ் நடந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் 2021 2 மேட்ச், 22 ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்சில் தான் இந்த நிறைய ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 2021 232, லோயஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து 180. ஸோ எங்கள் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 188 199 அடிக்கலாம். அது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். நான் ப்ரிஃபர் பண்ணது 190. அதே தான் சொல்கிறேன். 190 ப்ளஸ் நீங்கள் அடிச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பவுலிங் நல்லா போட்டால் வந்து 200 மேலே அடிச்சா ஷோராக ஜெயிக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு 6 to 16 கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. அது ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். பட் அவங்க லைனில் கரெக்டாக யூஸ் பண்ணால் விக்கெட் விழும் கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்துருக்காங்க. பிரக்யான் ஓஜா, ஷடாப் கான் போத்தா. ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். பவர் பிளேயில் கண்டிப்பாக பால் சீவ் ஆகும். டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கும் எங்கள் கண்டிஷன். ஸோ பவர் பிளேவை எந்த டீம் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்களோ டெஃபினெட்லி தே கேன் டூ வெல். ஸ்பின்னர்ஸ் லைன் லென்த் கரெக்டாக போட்டால் விக்கெட் வரும். பேட்டிங்கில் நீங்கள் 190 மேலே அடிச்சா ஜெயிக்கலாம். சேசிங்க்கு ஒரு சூட்டபிள் கிரவுண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ ஜெயிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கிலாந்து வந்து இப்போ மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ இந்தியாக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் டு வரி நிறையவே இருக்குது. ஏன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஸ்லோவாக, பும்ரா எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுதா, ஸ்பின் டிபார்ட்மெண்ட் 3 ஸ்பின்னர் தேவையா, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி கேள்விக்குறியாக இருக்குது. பேட்டிங்கில் இப்போ பாருங்கள் சஞ்சு சாம்சன் ரெஸ்ட் கொடுத்துட்டு சூரியவன்ஷி ஆட வச்சிட்டாங்க. சூரியவன்ஷியுமே 14 ரன்ஸ். ஓகே, அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். பட் அவுட் ஆயிட்டார். ஸோ இத்தனை கேள்விக்குறியோட இந்தியன் டீம் 30 T20 என்ன பண்ண போகிறாங்க, சேஞ்சஸ் என்ன பண்ண போகிறாங்க, பிஷ்னாய் தூக்கிட்டு பிரசித் கிருஷ்ணா இல்லை பிரின்ஸ் யாராவது வருவாங்களா, இல்லை திரும்பி சாம்சன் வர போகிறதா, இவ்வளோ கேள்விக்குறி இந்தியன் டீம்
ஸோ இந்தியன் டீமோட பிளேயிங் லோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் வருவார் நான் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவியூ பண்ண போய் செகண்ட் பண்ணல பட் ரவி பிஷ்ணா ஆட வச்சாங்க விச் வாஸ் வெரி வெரி வியர்ட் ஃபார் மீ 3 ஸ்பின்னர் இங்கிலாண்டில் தேவையா அப்படின்ற கொஸ்டின் மார்க் எனக்கு வருது இது ஒரு சப்கார்டினன்ட் பிச்சோ இல்லை நீங்கள் T20 வேர்ல்ட் கப் ஆன மாதிரி USA வெஸ்ட் இண்டீஸ் பிச்னா 4 ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் எடுத்துன்னு போகலான்னு சொல்லலாம் இங்கிலாண்டில் எதுக்குடா 3 ஸ்பின்னர் அதுவும் 2 பார்ட் டைம் ஸ்பின்னர் ஒரு 2 சீனியர் ஸ்பின்னர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் பரவாயில்ல எதுக்கு 3 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் எனக்கு புரியல ஸோ அந்த கான்செப்ட் கொஞ்சம் இந்தியா ரீதிங்க் பண்ணோம் இல்லைனா மற்றபடி ஐ வில் கோ வித் பிரின்ஸ் யாதவ் பிரசித் கிருஷ்ணாவோட லைன்ல நல்லா எக்ஸிட் பண்ணுறாரு என்ன சொல்றது மெயின்டைன் பண்றாரு ஆல்சோ இஸ் கிளிக்கிங் வெல் 140 மேல கிளிக் பண்ணா ரெண்டு பேருமே நல்ல பவுலர்ஸ் தான் பட் பிரசித் கிருஷ்ணாவோட ரீசென்ட் டேஸ்ட்ல இப்போ வந்து ஓடிஐல பிரசித் கிருஷ்ணா தான் நல்லா பண்ணாலும் பிரின்ஸ் யாதவ் ஹஸ் காட் த நாட் இன் T20 IPL இருந்து நான் பார்த்ததுலன்னு சொல்றேன் ஸோ பிரின்ஸ் யாதவ் ஆட வைக்கலாம் மற்றபடி சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் வச்சு அவர் அன்சர்டன் சொல்ல முடியாது சூரியவன்ஷிக்கு நீங்க ஆட வைக்கணும்னு ஆட வைக்கிறீங்களா இல்லை நிஜமாவே சாம்சனுக்கு பிரேக் கொடுக்குறீங்களா இல்லை சாம்சன் போதும்பா கொஞ்சம் சூரியவன்ஷி ஆடி பார்க்கட்டும் அப்படின்னு ஆடுறாங்கன்னு தெரியல நானா தான் டெஃபினெட்லி வைபவ் சூரியவன்ஷிக்கு இன்னொரு சான்ஸ் தருவேன் சஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாட் சர்டன் வைபவ் சூரியவன்ஷி என்ன ஆடுறாரு எக்ஸ்போஜர் என்ன இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் டெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மேட்ச் யூஸ் பண்ணலாம் ஸோ வைபவ் சூரியவன்ஷி ஓப்பன் வித் அபிஷேக் சர்மா கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தான் பேங்க் ரெண்டு பேரும் போயிடுவாங்க இல்லைனா 10-2 14-2 தான் நடக்க போகுது ஸோ அபிஷேக் சர்மா 2 மேட்சாக சூப்பராக ஆடுறாரு எனக்கு இன்னும் தேர்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபால்ட்டராக வரன்னு தோணுது பை த லக் பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின் லக்கில் சொல்கிறேன் ஆனால் வைபவ் சூரியவன்ஷி எனக்கு இன்னும் 30-20 சொருகு வரன்னு தோணுது ஆர்ச்சர் தான் விட்டு வைக்கலாம்னு நினச்சா ஆர்ச்சரியும் அடிக்கிறாரு ஸோ வைபவ் சூரியவன்ஷி கண்டிப்பாக மாட்டுச்சுன்னா அடிச்சு கொடுத்துருவாரு சாம்சன் பிரேக் தான் அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் ஆடினா அவரோட கன்சிஸ்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒன் டவுன் இஷான் கிஷன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு லாஸ்ட் மேட்ச் ஒரு 49 இப்போ T20 ரேங்கிங்ஸ் நம்பர் வந்திருக்காரு அதை விடுங்க பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் சீனியர் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணேன் அபிஷேக்கும் சரி சூரியவன்ஷும் சரி ஃபியர்லெஸ் பிளேயர்ஸ் இஷான் கிஷனும் அக்ரெசிவாக தான் ஆடுவார் பட் கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்ரோச்சஸ்லாம் எடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணார் சேம் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஃபாலோ பட் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் வருது சிவம் டுபே ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காரு ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி தராரு ஒரு மேட்ச் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு திலக் வர்மா வந்து ஆடி கொடுக்குறாரு பட் சில மேட்ச் T20 ஓடி ஆட்டு போகிறார் ரொம்ப ரேராக T20 மாதிரி ஆடுறாரு ஸோ அது ஒரு கேள்விக்குரிய ஆல்சோ அக்ஷர் பட்டேல் ஸோ இந்தியன் டீமோட பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா 5-6 தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா சிவம் டுபே திலக் வர்மா அக்ஷர் பட்டேல் இவங்களை நம்பி நீங்கள் ஒரு 5 ஓவர் 60 இல்லை 70 கொடுப்பீங்களா மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்களா தெரியல அதே மாதிரி ஒரு 150 200 210 வந்துருக்கணும் செகண்ட் T20 இவங்க வந்து 3 பேருமே சரியா ஆடி முடிக்கலையோ எனக்கு ஒரு வருத்தம் ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் செட் ஆயிருந்தார் அவர் அவுட் ஆயிட்டாரு 2 ஆடி குடிக்கல அவுட் அதுக்கப்புறம் திலக் வர்மா கடைசி ஓவரில் ரன் அடிச்சதால வந்தது அக்ஷரும் அடிக்கல அர்ஷித்ராவும் ஏதோ ட்ரை பண்ணுறான்ற போது எனக்கு அந்த 5-8 தான் இன்னும் ப்ராப்ளமாக இருக்குது ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது ஸோ இங்கே ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது பட் பவுலிங் வைஸ் அஷ்தீப் சிங் ஹாட் அண்ட் கோல்ட் தாங்க உங்களுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவாக போனால் அவர் தோர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பட் கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது அஷித் அண்ணா T20 நான் அந்த அளவுக்கு பெருசாக ரேட் பண்ண மாட்டேன் ஓடிக்கு சூப்பராக பண்ணார் T20 வில் ஆல்வேஸ் பி எக்ஸ்பென்சிவ் ஸ்விங் கிடையாது சீம் வச்சு தான் மூவ் பண்ணுறாரு ஸோ அஷித் அண்ணா ஒரு நாள் நல்லா போடலாம் ஒரு நாள் அடி வாங்கலாம் பட் அர்ஷதீப் சிங்கும் அப்படி இருக்கான்ற போது ஒரு சாலிட் டெஸ்டபிள் ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அது நான் பிரின்ஸ் யாதவ் எதிர்பார்ப்பேன் என்னதான் பிரின்ஸ் யாதவ் வந்து 40 ரன்ஸ் எக்கானமி 10 போனாலும் டெஃபினெட்லி வில் பிக் 2 or 3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக இருப்பார் அண்ட் டெத் ஓவர்ஸில் நல்லா யார்கர் போடுறாரு அஷ்தீப் ஈக்குவலாக நல்லா போட்டுன்னு வரான்ற போது ஐ வுட் ட்ரஸ்ட் ஆன் பிரின்ஸ் யாதவ் அவர் ஆட வைப்பேன் அஷ்தீப் அண்ட் அஷித் ஆனால் டுகெதர் ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் எடுத்தாலே போதும் இந்தியன் டீம் டெஃபினெட்லி வில் பி ஆன் டிரைவர் சீட் ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணுறாரு பழைய வருண் சக்கரவர்த்தி இல்லை அது நமக்கே தெரியும் பட் வருண் சக்கரவர்த்தி வில் பி வருண் சக்கரவர்த்தி அவரோட டெட்லி பவுலிங் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ பிஷ்னா நான் வெளில எடுக்கிறேன் ஸோ எதாவது இந்தியன் டீமோட பிளேயிங்லாம் இருக்கும் அக்ஷர் பட்டேல் எதா பண்ணுப்பா என்னப்பா பண்ணுறன்ற மாதிரி இருக்குது பிளேயிங் லெவலில் ஸோ அப்போ பெஞ்சில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சூரியவன்ஷி ஆடுறாருன்னா சஞ்சு சாம்சன் வில் பி இன் பெஞ்ச் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் சூரியவன்ஷி பண்ணுறாங்க சப்போஸ் கிளிக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பிச் பார்த்து சூரியவன்ஷா சாம்சன் செலக்ட் பண்ணிக்கலாம் சூரியவன்ஷிக் டே கண்டிப்பாக யாருக்கு பல்லாம் கிராக் இன் பண்ண முடியாது ஏன்னா வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் எனக்கு தெரிஞ்சு இந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் சத்தியமாக செட் ஆக மாட்டார் ரவி பிஷ்னாய் ஒரு மேட்ச் வச்சு நான் அவர் வந்து குறை சொல்ல மாட்டேன் பட் இங்கிலாந்து பிச்சஸில் ஹார்ட்லி 3 ஸ்பின்னர்ஸ் யாருமே போக மாட்டாங்க இங்கிலாண்டே வில் ஜாக்ஸை 3rd பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்ற போது ஐ ஓன் சி ரவி பிஷ்னா இன் திஸ் பிளேயிங் லோன் எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பின்னர் வேணான்னு தோணுது பிரசித் கிருஷ்ணாவை பிரின்ஸ் யாதவ்ன்றது ஒரு ஹார்ட் கால் அது கௌதம் கம்பீர் தான் செலக்ட் பண்ணுவோம் நானாக தான் பிரின்ஸ் யாதவ் சொல்லுவேன் லைன் லென்த் அந்த அக்யூரசி நல்லா இருக்குது பிரசித் கிருஷ்ணாவை கம்பேர் பண்ணும்போது பட் 2 பேருமே விக்கெட் டேக்கர்ஸ் ஐபிஎல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் ஒரு கால் எடுக்கணும் பட் மற்றபடி இந்தியன் டீம் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க பவுலிங் தான் எனக்கு இன்னும் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் இங்கிலாந்து பற்றி பார்ப்போம் ஸோ இங்கிலாந்து வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க ஹோம் சாயில் ஆடுறாங்க ஸோ அவங்களுக்கு பிச்சு பற்றி நல்லாவே தெரியும் ஆல்சோ அவங்க பிளேயர்ஸ் எல்லாமே T20 பிளஸ்ட் இப்போ கான்ஸ்டன்ட்டாக ஆடிட்டு இருக்காங்க ஸோ தே வில் டெஃபினெட்லி நோ ஹவ் த பிச் இஸ் பிஹேவிங் அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ்மே நிறைய ஃபார்மில் இருக்காங்க என்னதான் அவங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து 11 பிளேயர் ஆனாலும் எந்த சுச்சுவேஷனில் கிரைசிஸ் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க ஆடி கொடுக்கறதுக்கு ஸோ இங்கிலாந்து வந்து இந்தியாவோட வெல் செட்டில்டாக இருக்காங்கன்னு நான் சொல்லணும் ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே நான் இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜ் கொடுத்தேன் 51-49 ஃபர்ஸ்ட் T20 பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆறு நேரம் வாஷ் அவுட் ஆச்சு செகண்ட் T20 இங்கிலாந்து ஜஸ்ட் ப்ரூவ் நாங்கள் 1-2 இருந்தாலும் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்போம் எங்கிட்ட பேட்டிங் இருக்குது பவுலிங் நாங்கள் ஏதோ தேத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இஸ் ஆன் அ ரைஸ் ஸோ அவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் என்ன பிளேயிங் இருந்ததோ அதே தாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ லூக்வுட் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது
ஜாஸ்டன் பதில் வருவார் நான் எதிர்பார்க்குறேன். லெஃப்ட் ஆர்ம் சீமர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக செட் ஆகும். பட் அவங்க ஜாஸ்டனோட போகிறாங்கன்னு தெரியல. நானும் தான் லூக் கூட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இட் வில் பி ஃபில் சால்டர் வில் ஓப்பன் வித் ஜாஸ் பட்லர். ரெண்டு பேருமே செம்ம டெட்லி அக்ரெசிவ் பிளேயர்ஸ். பட் மாட்டிடலனா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற செகண்ட் T20 மாதிரி 1-for-2 ஆனால் இங்கிலாந்து திரும்பி மாட்டிப்பாங்க. எல்லா நாளும் உங்களுக்கு பெத்தலோ பேண்டனோ ஆடி கொடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பவர் பிளேல ஒரு ஸ்டார்ட் கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். அது சால்ட் கொடுக்குறாரா பட்லர் கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட்லருக்கு இந்தியா ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம். பட் ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி ரீசெண்ட் மேட்சஸில் அவர் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண மாட்டாரு. ஸோ சால்ட்டும் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் ஆடி கொடுக்கணும். ரெண்டு பேருமே பவர் பிளேக்குள்ள அவுட் ஆனால் இங்கிலாந்து டீம் வில் பி இன் டிஸ்அரே, கொஞ்சம் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால ஃபில் சால்ட் ஆர் பட்லர் ஒருத்தர் ஆடணும். 1-2 ஜேக்கப் பெத்தல் இந்தியான்னு வந்துட்டா ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்னு தான் நான் சொல்வேன். T20 ஐபிஎல்லே தடவுனாரு, வேர்ல்ட் கப்பில் சூப்பராக பண்ணார். பட் இப்போ என்னன்னா சூப்பராக டச் தெரியுது, நல்லா ஆறாரு. மேபி ஹோம் கண்டிஷன் ஹோம் சைல் நீங்கள் சொல்லலாம். பட் நல்லா ஆறாரு. ஜேக்கப் பெத்தல் நினச்சா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா பெத்தல் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ஸ்கேர் இருக்குது. ஸோ பெத்தல் வில் பி 1 to watch out for. திரும்பி அவராலே இங்கிலாந்து ஜெயிச்சு கொடுக்குமா நான் கேட்டால் சொல்ல மாட்டேன். பட் அவரால் முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 கேப்டன் ஹாரி ப்ரூக், 5 டாம் பேண்டன். ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து அக்ரெசிவ் ஆட மாட்டேன் சொல்ல. ப்ரூக் அக்ரெசிவ் ஆடுவார், டாம் பேண்டன் டைம் எடுத்து ஆடுவார். பட் செட்டில் ஆயிட்டார்னா அவர் கிளாசி பிளேயர். அவர் வந்து டேஞ்சரஸான பிளேயராக தெரிய மாட்டார். பட் டக்குன்னு அவர் இன்னிங்ஸ் வந்து மேட்சை தூக்கின்னு போயிடும். ஹாரி ப்ரூக்குமே அதே மாதிரி தான் 50 அடிக்கிற மாதிரி தெரியாது. பட் டக்குன்னு 180-190 ஸ்ட்ரைக்கில் ஆடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அசால்ட்டாக நினைக்காதீங்க, செம்மையாக மேட்சை திருப்பக்கூடிய பிளேயர்ஸ், எஸ்பெஷலி ஹாரி ப்ரூக். ஏன்னா அந்த 1-for-2 இருக்கும்போது இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். ஹாரி ப்ரூக் என்ன பவர் பிளே 60 எடுத்துட்டு போயிட்டாரு. அந்தளவுக்கு டேஞ்சரஸாக அக்ரெசிவாக ஆடி கொடுத்தாரு. அஷ்தீப்பை ஃபுல்லாக டேக் டவுன் பண்ணி 28 ரன் அடிச்சார் அந்த மேட்ச். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹாரி ப்ரூக்கு கொஞ்சம் வந்து டேஞ்சர் பிளேயர் தான். டாம் பேண்டன் அசால்ட்டாக நினைக்க முடியாது. பட் அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்துக்கும் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். ஏன்னா சாம் கரன், லியாம் டாசன், அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து நம்பி பேட்டிங்கில் இங்கே இந்தியாவுக்கு எப்படி ஒரு 5 60-70 அங்கே அந்த மாதிரி. சாம் கரனுக்கு பவர் இருக்குது. பட் அவரால் ஆடி கொடுத்து ஜெயிக்க முடியுமா? லியாம் டாஸ்னால் ஆடி கொடுத்து ஜெயிக்க முடியுமா? தீஸ் டூ ஹேவ் டெஃபினெட்லி குட் பேட்டிங் எபிலிட்டி. ரெண்டு பேராலையும் குவிக் ஃபயர் 6 அடிக்க முடியும், 20-30 அடிக்க முடியும். பட் வில் ஜாக்ஸ் தான் அங்கே ஒரே ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபினிஷர். அங்கே எப்படி டூபே சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கேயும் ஒரு ப்ராப்ளம். ஃபினிஷிங் வித் மிடில் ஆர்டர் ஒரு ப்ராப்ளம் இங்கிலாந்துக்கு. ஏன்னா வில் ஜாக்ஸ்க்கு அவ்வளோ பேட்டிங் கிடைக்கல. ஏன்னா போன T20 பேண்டன் ப்ரூக்கு பெத்தலே எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் சப்போஸ் ஒரு 120-for-5 130-for-5 உங்களுக்கு இன்னும் 5 over 60-70 இருக்குது. ஜாக்ஸு, சாம் கரன், டாசன்னா நம்புவாங்களா? மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்களா? அது மட்டும் தான் ஒரு கேள்விக்குறி. பட் மற்றபடி ஒரு சாலிட் பேட்டிங். வில் ஜாக்ஸ் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், வேர்ல்ட் கப்பில் ஐபிஎல் நல்லா பண்ணான்ற போது ஹீ வில் ஹேவ் கான்ஃபிடன்ஸ். பட் சாம் கரன், லியாம் டாசன் நல்லா பேட்டிங்கில் எப்படி இருக்குது. ஸோ அதனால் அசால்ட்டாக நினைக்காதீங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்ஸ்பென்சிவாக போனாலுமே கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுப்பார். பட் அவர் விக்கெட்லெஸ்ஸாக போனார்னா இங்கிலாந்து டீம் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா பவர் பிளேயில் லூக் கூட சப்போஸ் ஆடினார்னா கண்டிப்பாக நல்லா போடுறாரு. அவருமே கொஞ்சம் வேவோடாக போனாலும் விக்கெட். ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பேசஸ் தாங்க ரிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜோஷ் டங், அதுக்கு இல்லைனா லூக் கோடு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் 3-4 எடுத்தார், சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ ரொம்ப ஓவர் ரேட்டட். இப்போ பழைய மாதிரி சாம் கரன் இல்லைன்னாங்க. பட் நான் இன்னும் இருக்கேன்டா, இன்னும் T20 நான் பெரிய பவுலர் தான், அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் வச்சு நான் எப்படி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி சாம் கரன் ஹி டிட் இஸ் ஜாப் வெல். அவரால் தான் இங்கிலாந்து வந்து இந்தியா 190 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆர்ச்சரும் எக்ஸ்பென்சிவாக போனார், ஜாஷ் எக்ஸ்பென்சிவ் பண்ணும்போது தேர் bowling needs to come good. ஆதில் ரஷீத் நல்லா பண்ணுறாரு, லியாம் டாசன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், வில் ஜாக்ஸும் சேர்ந்து. ஸோ அவள் தாங்க இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது இந்தியா கம்பேர் பண்ணும்போது. ஸோ பேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கோல்ஸ் அவங்களோட வந்து லோக்கல் பேர் இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காரு. SA20 இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 100 இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் 1 இயரில் நல்லா பண்ணார். ஸோ டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் அ கால். பட் இப்போதைக்கு பிளேயிங்லாம் இடம் இல்லை, பேக்கப்பில் இருப்பார். ஜாஷ் டங்கு, டோகுட்டா நான் கண்டிப்பாக லூக் கூட ப்ரிஃபர் பண்ணுவேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஆர்ம் சீமர் ப்ளஸ் ஒரு 140 கிளிக் பண்ணுவார். ஜாஷ் டங் டெஸ்ட் மேட்ச் நல்லா பார்த்துருக்கோம். பட் T20 இன்னும் டைம் எடுக்கணும், எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கணும் நிறைய. ஜார்டன் காக்ஸ் ஆடலாம், பட் யாருக்கு பதிலாக ஆடுவார் தெரில. சீரிஸ் ஜெயிச்சா மேபி இந்த மேட்ச் ஜெயிச்சா 4th 5th ஆட வச்சு பார்க்கலாம். சோனி பேக்கர் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ரேஹான் அஹமதும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா சோனி பேக்கர் ரைட் ஆர்ம் ஸ்பின் சீமர், ரேஹான் அஹமத் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ரெண்டு பேருமே ஆதில் ரஷீத் அதுக்கப்புறம் ஜாஷ் டங் லூக் கூட ஆடுறாங்க போது அவங்க ரெண்டு பேரும் கேட்கல. பட் இங்கிலாந்துக்கு பேக்கப் சூப்பராக இருக்குது. ரேஹான் அஹமத், ஜேம்ஸ் கோல்ஸ் வந்து செம்மையான என்ன சொல்கிறது ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால அவள் தான் மக்களே ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ என்ன தெரிஞ்சு ரெண்டு டீமே ஆன் பார் ஈக்குவலாக இருக்காங்க. பட் ஹோம் சாயில் வச்சு நான் இங்கிலாந்துக்கு எஜ்ஜு தவிர விரும்பல. பட் இங்கிலாந்து பேஸ் ரியலி சொல்ல போனால் அவங்களோட பேட்டிங் போலிங்கும் இந்தியாவோட டிசிப்ளினாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன தான் வந்து இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் சீரிஸ் நல்லாயிருக்கும்னு எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க, நானுமே அதை நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சீரிஸ் நல்லா போனோம், இந்தியா ஜெயிக்கணும் தான் ஆசைப்படும். பட் ஹானஸ்ட்லி ஐ வுட் say England has the upper hand and advantage at Trent Bridge. England, I will go with the prediction of England 55, India 45. எனக்கு இன்னும் இந்தியன் டீம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. இந்தியா கொஞ்சம் லோ அண்ட் கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க, ஆல்சோ பவுலிங் கொஞ்சம் வீக்காக தெரியுது. பட் இங்கிலாந்துக்கு எல்லாமே ஒரு லெவல் நல்லா இருக்குது இந்தியா கம்பேர் பண்ணும்போது. ஹோமில் விளாட்றாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் டீம் கம்பேக் பண்ண முடியுமா? சீரிஸ் 1 நாள் லெவல் பண்ண முடியுமா? 4th T20 இந்தியன் டீம் எப்படி அணுக போகிறாங்க? என்னென்ன சேஞ்சஸ் 3rd T20 இருக்கிற போது எல்லாமே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கருத்து எப்பயுமே வரவேற்கப்படும். எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆல்சோ உங்கள் ஒப்பீனியனை தாராளமாக சொல்லுங்கள். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். டியூஸ்டே 3rd T20 இந்தியன் டீமுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச் 10 o'clock டிவி முன்னாடி உட்காந்துங்க. சூப்பர் மேட்ச் இருக்க போகுது.